வெல்கம் பேக் டிவி விளாக். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிகவும் சிறப்பு வாய்ந்த முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, இது வருடத்தில் ஒரு நாள் மட்டும், அதாவது சித்ரா பௌர்ணமி மட்டும் திறக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா பார்டரில் அமைஞ்சிருக்க கண்ணகி கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு இருந்துச்சுன்னா 23/4/2024 இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ட்ரெக்கிங் பண்ணி போகிறது, இன்னொன்று ஜீப் ரைடிங் இருக்குது. நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி தான் 5 மலைகளை கடந்து தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். எங்கேருந்து வந்தோம் எல்லா தகவலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கம்பம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கம்பத்துலேருந்து தான் இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்பெஷல் பஸ் இயக்குறாங்க இந்த ஒரு நாள் மட்டும். இது எங்கே எப்படி போகுதுன்னா, கூடலூர் வழியில் பழியங்குடின்ற அந்த மலை அடிவார கிராமத்துக்கு போகுது. அங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்கணும். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணி மட்டும்தான் போக முடியும். ஸோ எப்படி வரலாம் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் தேனி ட்ரெக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க தேனி கம்பத்துலேருந்து போகணும். சப்போஸ் நீங்கள் நீங்கள் இல்லை நான் ஜீப்பில் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் குமிளி குமிளியிலேருந்து கேரளா பார்டர்லேருந்து உள்ளே போகணும், கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம பஸ்ஸு பழியங்குடி வந்துருச்சு. இது தற்காலிக பேருந்து நிலையம். இது இன்றைக்கி மட்டும் இந்த இடத்துல தற்காலிக பேருந்து நிலையம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம உள்ளே நடந்து போகணும். நாங்கள் சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா மலை அடிவாரத்தில் சாப்பாடு எதாவது தருவாங்க அப்போ நடந்து போகிறவங்களுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏர்லியராக வந்துட்டதுனால இல்லையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்களும் அதை ப்ரிப்பேர்டாக வரல. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்தாங்க, 5 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. இது பழியங்குடி ட்ரைபல் வில்லேஜ். இங்கே தான் மருத்துவ கேம்பு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு போலீஸும் தமிழ்நாடு வனத்துறையும் நம்ம பேக்கை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டுட்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. 5 லிட்டர் கேன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டத்தை தவிர்த்துடுங்க. இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. சப்போஸ் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளே விட்டாலும், நீங்கள் 2வது மலை கிட்ட போகும்போது கேரளா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல 1 லிட்டர் வாட்டர் கேனை வாங்கிக்குவாங்க. இது இங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த மருத்துவ கேம்ப் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் வனத்துறையும் போலீஸும் நம்மளோட பேக்கை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கேருந்து தான் நம்ம முதல் மலையில் ஏற ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம முதல் மலையை ஏற ஆரம்பிச்சிட்றோம். இது 5 மலைகளை கடந்து நம்ம போகணும். மொத்தமாக 9 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். வழி உங்களுக்கு நேர் வழி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. மலைகளை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். முதல் மலை கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. கோயிலுக்கு நம்ம வருடம் முழுவதுமோ இல்லை நினச்ச நேரத்துலையோ நம்ம போக முடியாது. வருடத்தில் ஒரு நாளான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அந்த கோயில் திறந்திருக்கும். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நம்ம மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு இந்த திருவிழாவும் நடக்குன்றதுனால நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ எல்லாருக்கும் தெரியணும், இதோட வரலாறு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ இப்போ போட்டுட்ருக்கோம். இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் தான் திறந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு மலை ஏற ஆரம்பிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே தான் உங்களை அனுமதிப்பாங்க. 10 மணி தாண்டி நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் ஏற அனுமதிக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, நம்ம 5 மணி வரையும் தான் மேலே அனுமதி இல்லையா. ஸோ நம்ம ஏறிட்டு திருப்பி ரிட்டன் வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம போகிற வழி எல்லாமே நாங்கள் போகும்போது பார்த்தோம், நிறைய யானை சாணங்கள் தான் நிறைய கிடந்துச்சு. யானைகள், புலி, சிறுத்தை நடமாடக்கூடிய பகுதின்றதுனால இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இங்கே யானை, சிறுத்தை, புலியெல்லாம் நடமாடுதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி நம்ம பகல் நேரத்தில் போக முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்காக என்ன செய்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்டில் இருந்துன்னா,
ஒரு 2 திருவிழா ஆரம்பிக்கிறது 2 நாள் முன்னாடியிலிருந்தே வெடிகளை போட்டு இந்த யானை இந்த மாதிரி விலங்குகளை வந்து தூரமாக அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து விரட்டி விட்டுறாங்க. அது ஈவினிங் 5 மணி ஆச்சுன்னா திருப்பி ரிட்டன் வந்துடும். அதனால தான் 5 மணிக்கு அப்புறம் யாரையும் அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கும் போது தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம் தண்ணி எடுத்துகிட்டு வராமையே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் தண்ணி கொடுத்துட்டே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஏன்னா 5 லிட்டர் கேன் 2 பேருக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால. ஸோ தண்ணி முக்கியம், தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1ஆவது மலை ஏற ஆரம்பிக்கும் போது எங்கேயும் உட்காராதீங்க, அப்படியே நடந்துகிட்டே இருங்க. 1ஆவது மலை முடியும் போது உட்காந்து ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா 2ஆவது மலை வந்து ஒரே ஸ்லோப்பாக தான் போகும் அப்படின்றதுனால அந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடாக நடந்துக்கலாம். 2ஆவது மலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரே நேராக போகிறதுனால ஒரு சமதளமாக போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் மெதுவாக நடக்காதீங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போயிருங்க. ஏன்னா நீங்கள் டைமிங் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சம்பவமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடாக நடந்தீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் மெதுவாக நடந்துக்கிட்டே கண்ணகியோட வரலாறு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம். அதில் கதை என்னென்னா அவங்க வந்து மதுரையை எரிச்சாங்க, அதோட கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் இந்த கோயிலோட வரலாறு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா மதுரையை எரிச்சிட்டு ரொம்ப கோவத்தோட 14 நாட்கள் சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல் கைகளாலும் கால்களாலும் நடந்து இந்த மலையை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஒரு வன்னி மரத்தடையில் வந்து உட்காந்து உயிர் நீத்ததாகவும் அதுக்கப்புறம் மேல்லோகத்திலிருந்து தேவர்களும் கோவலனும் வந்து பூ பல்லக்கில் வந்து இவங்கள கூட்டிகிட்டு போனதாக வரலாறு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரலாறை வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து கேள்விப்பட்டு இமயமலைகளிலிருந்து கல் எடுத்துகிட்டு வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலையில் கோயிலை கட்டினதாக வரலாறு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இஷ்யூவில் இருக்குது. அதை பற்றி நமக்கு வந்து தேவை கிடையாது. மலையில் ஒரு இடம் வந்துச்சு பாருங்கள். இது யானைகள் வந்து எப்படி இந்த இடத்துல நடமாடி இருக்கு பாருங்கள். யானை வந்து தண்ணி குடிக்கிற இடம் இந்த இடம். இதில் வந்து ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதாவது மஞ்சள் கிழங்கு மாதிரி பூ பூத்திட்டு இருக்கு. மஞ்சள் நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து காட்டு மஞ்சள். அப்புறம் தான் நான் பார்த்தேன், அது வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் யானை நடமாடுற அந்த இடம். யானை மட்டும் இந்த இடத்துல நான் நடக்கும்போது வந்துருந்துச்சுன்னா என்னைய செதறுகாய் அடிச்சிருக்குங்க கண்டிப்பாக. பயமே இல்லாமல் ஆளுகளே யாரும் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இப்போ இந்த இடத்தோட நம்மளோட தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிருச்சு. இங்கே தூரமாக தெரிகிறது கேரளா கவர்மெண்ட் போட்டிருக்க மெடிக்கல் கேம்ப்பு. இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும். தண்ணி தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இதை தாண்டி நம்ம இன்னும் 3 மலைகளை கடந்து போகணும். அது ரொம்ப கடினமாக இருக்கும். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி தேவைப்பட்டால் இங்கேயே பிடிச்சிக்கோங்க. உடம்பு உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே மெடிசின் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து ஓஆர்எஸ் வாங்கி எங்களோட வாட்டர் பாட்டிலில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஸோ இதை குடிச்சிட்டு போனாக்க நமக்கு உடம்புல இருந்து நீர் வெளியேறுது இல்லையா, டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஓஆர்எஸ் வாங்கி நாங்கள் பாட்டிலில் கலந்துக்கிட்டோம். கீழே அடிவாரத்தை விட இங்கேயே தான் முக்கியமாக ரொம்ப ரொம்ப பேக்கு செக் பண்ணுறாங்க. பெரிய கேமரா கொண்டு போகக்கூடாது, ட்ரோன் கேமரா கொண்டு போகக்கூடாது, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. அதில் கவனமாக பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் கண்டிப்பாக இருக்குதான்னு செக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் தவறி கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல வாங்கி போட்டுடுறாங்க. 3ஆவது மலையும் வந்து சமதளமாக தான் இருந்துச்சு. அதாவது நெட்டு மலை 3ஆவது மலை. இதில் ஓரளவு நம்ம நடக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயங்கரமான மலை இருக்குது 4ஆவது மலை. ஸ்நாக்ஸு ஏதாவது கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மரம் கூட இல்லை, என்னை ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட கிடையாது. நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த வெயிலில் அவ்வளோ தூரத்தில். ஏதாவது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. மூணாவது மலை முடித்து 4வது மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது 2 மலை மாதிரி தெரியுது, ஏறி இறங்கி அந்த மாதிரி போகணும். இப்போ இதிலேருந்து பார்க்கும்போது கேரளாலேருந்து வர்ற ஜீப்பு நமக்கு தெரியும். ஸோ அதுதான் ஜீப்பு தடம். ஸோ 5வது மலையை கனெக்ட் பண்ணி அப்படியே வருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம 2வது மலை கடக்கிற வரையும் வெயில் எதுவும் தெரியவே இல்லை. மலை நம்ம காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 3வது மலை ஆரம்பிக்கும் போது வெயிலுங்க, எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு பத்தை கூட கிடையாது, மரமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் நடக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, 6வது மலையில் கோயில் இருக்கிற இடத்துலையும் ஒரு மரங்கள் கூட கிடையாது. சின்ன சின்ன பத்தைகளுக்குள்ளே தான், ஒரு பத்தைக்குள்ளே 20,000 பேர் 30,000 பேர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்து கவனமாக ஏறுங்க. வந்த வழியை மட்டும் தயவு செஞ்சு திரும்பி பார்த்துறாதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மலையில் ஏற முடியாது. உங்களால் ஏற முடியலைன்னா கைகளால் கூட நீங்கள் தவழ்ந்து கூட ஏறிடுங்க. என்ன இவ்வளோ பயமுறுத்துறேன்னு நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஏறிடலாம். ஆனால் 4வது மலை இந்த மாதிரி போகும்போது கவனமாக ஏறுங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்க அங்கேருந்து நடக்கும்போது அவங்கள அறியாமலே கல்லெல்லாம் தள்ளி விட்டுறாங்க, சின்ன சின்ன கற்கள். அது உங்கள் மேலே விழுகும். அதனால நீங்கள் பார்த்து கவனமாக கீழே குனிஞ்சு பார்த்து நடந்து போங்க. 4வது மலையெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர தூசி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்து கவனமாக நடந்து போங்க. நான் 4வது மலை ஏறி இறங்கி மூச்சை விடும்போது அப்பாடி இறங்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நிமிந்து பார்த்தா மூச்சை நின்றுச்சுங்க. அங்கே தாங்க சம்பவமே இருக்குங்க. நேராக பாருங்கள், 5வது மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள், குத்து மலையா. இதில் எப்படி தான் ஏற போகிறோன்னு தெரியல. வாங்க அதையும் பார்க்கலாம். 5வது மலை அந்த உச்சி போகலாம். இருக்கிறதுல கடைசி மலை பெரிய மலை இதுதான். மேல அந்த சைடு தான். தூசி அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே கருப்பாக தெரியுது இல்லையா, இந்த இடத்துல செடிகள்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை கொளுத்தி விட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கும், நடந்து போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த இடத்த கொளுத்தி விட்டுருக்காங்க. கொளுத்தி விட்டதுனால நிறைய தூசிகள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலைகள் கல் அவ்வளோவா கிடையாது, ஒன்றும் மணல் மாதிரி தான் அப்படியே சரிஞ்சிட்டே வருது. ஸோ நடக்கும்போது பார்த்து கவனமாக நடந்து போங்க. உங்களால் நடக்க முடியாது, இல்லை உடம்புவாதிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜீப் பாதையை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. எங்களுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் அதோட எஃபெக்ட் தெரியலை. என்ன காரணம் அப்படின்னாக்க, நிறைய காற்று நல்ல 3வது மலையை கடந்தோடனே காற்று நல்லா அடித்ததுனால எங்களால் நடக்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 5வது மலையை ஏறிட்டோம். நம்ம மலை மேலே வெயிலில் நடக்க முடியாதனால நம்ம அந்த ரோட்டில் நடக்கலாம், ஜீப்பு போகிற பாதையிலன்னு சொல்லி இறங்கிட்டோம். ஆனால் பயங்கர தூசி, நடக்க முடியல. நிறைய வண்டி வந்துட்டு இருக்கிறதுனால டிராஃபிக்காக வேறு இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா, 2வது மலையில் அந்த கேம்புக்கிட்ட தண்ணி இருந்துச்சா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல தண்ணி இருக்கும். நாங்கள் 5வது மலையிலேருந்து ஏன் ஜீப்பு போகிற பாதையில் இறங்கினோன்னா, சமதளமாக இருக்குன்றதுனால மலைனா கரடு முரடாக இருக்கே, சமதளமாக இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். பயங்கர தூசியாக இருந்ததுனால திருப்பி மேலே ஏறியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தூரமாக கோடு போகிற மாதிரி இருக்கா, அதுதான் 6வது மலை போகிறது. அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு டவர் மாதிரி இருக்கும். அந்த டவர் கிட்டக்க தான் இப்போ நம்ம போகணும். இது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு குட்டியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். சமதளமாக தான் இருக்குது ஜீப் போகிறதுனால, ஆனாலும் அதுவும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு.
இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். இந்த பக்கமும் வந்து பயங்கரமான பள்ளத்தாக்கு, இந்த சைடும் வந்து பயங்கரமான பள்ளத்தாக்கு. ஒரு குறுகிய வழியில் தான் மேலே நம்ம வந்து இப்போ ஏறுற மாதிரி இருக்கும் 6வது மலையில். இந்த பக்கம் ஜீப்பு வந்துட்டுருக்கு. நடந்து போகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜீப்பு லைட்டாக வந்து ஸ்லிப் ஆனாலும் கீழே உருண்டு தான் விழுகிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் வந்து கடல் மட்டத்திலேருந்து 5000 அடி உயரத்தில் இருக்குது. இங்கேருந்து சவுத்தில் பார்க்கும்போது நம்ம முல்லை பெரியாறு அணை எங்கே பார்க்கும்போது தெரியும். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று நம்ம இப்போ மலையில் ஏறி வந்துட்டோம் ட்ரெக்கிங் பண்ணி. இந்த சைடு இப்போ ஜீப்பு வர்ற வழி காமிச்சல, இது வந்து குமிளியிலேருந்து வருது. ஜீப்பெல்லாம் வந்து குமிளியிலேருந்து வருது. இங்கேருந்து வந்து குமிளி வந்து 19 கிலோமீட்டரில் இருக்குது. ஷார்ப்பாக 12:30 மணிக்கு மேலே ஏறிட்டோம், கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாதனால கண்ணை கட்டிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். தக்காளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம லைனில் போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வெளியில் வந்து பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறம் மங்களாதேவின்னு சொல்லிட்டு கண்ணகி இருக்காங்க. கண்ணகியை வந்து ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்காரங்க தனியாக சிலை வச்சோம், அவங்க வந்து கேரளாக்காரங்க ஒரு சிலை வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. அது போக மகாதேவன் சொல்லிட்டு சிவன் கோயிலும் உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கேரளாக்காரங்க வச்சு கண்ணகி வச்சு சாமி கும்பிட்ற இடம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த கற்கள்லாம் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி சேரன் செங்குட்டுவனால் இமயமலையிலேருந்து கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்ட கோயில் இது. ஸோ அதோட எச்சங்கள் தான் இங்கே இருக்குது. நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கும்பிட்ற கண்ணகி கோயில், இது கேரளாக்காரங்க கும்பிட்ற கண்ணகி கோயிலுங்க. இங்கே வந்துட்டு யாரும் வந்து பிரித்து பார்க்குறதில்ல, எல்லாருமே 2 கோயில்லையுமே போய் சாமி கும்பிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் போய் 2 கோயில்லையுமே சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு இவ்வளோ ஜீப் இருக்கே, உடனே ரிட்டன் போயிடலாம், கீழே இறங்கி போகிறதுக்கு ஜீப்பில் போகலாம், ஜீப் ரூட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இப்போ அங்கே தாங்க சம்பவமே இருக்குது. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் 1 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஜீப்பு கிடச்சி நாங்கள் கீழே இறங்குறதுக்கு தான் 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் புதுசாக வர்றீங்கன்னாக்க பதஷ்டப்படாதீங்க. 5 மணி வரையும் தான் இங்கே டைமிங்கிறதுனால ஒரு பீப்புள் கூட உள்ளே இருக்க விடாமல் 5 மணிக்கெல்லாம் கீழே இறக்கிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து குமிளிலேருந்து எம்டி ஜீப் உள்ளே அனுப்பிடுறாங்க. எங்களுக்கு இது புதுசுன்றதுனால தெரியலை, பதஷ்டம் ஆயிடுச்சு. நம்ம குமிளி ரிட்டன் ஆகிட்டோம். ஜீப்பில் வந்து ஒருத்தருக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.